ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் புழுங்கலரிசி வடம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இது போடுறது. இப்போது இது போடுறதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு 200 ml கப்பில் புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நான் தோசை ரைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். தோசைக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன். இல்லைனாலும் சாப்பாட்டு புழுங்கலரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது தோசை புழுங்கலரிசி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இதால் 1 டம்ளர் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு 1/4 டம்ளர் ஜவ்வரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசிக்கு 1/4 டம்ளர் ஜவ்வரிசி. அவ்வளோதாங்க இதுக்கு. இது நல்லா ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மறுநாள் அரைச்சி புழியணும். நான் இப்போ இதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, இது கூட ஒரு 5 வெத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா ஓவர் நைட் ஊறட்டும். ஊறிட்டு நாளைக்கு நான் எப்படி அரைச்சி எப்படி புழியறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. அரிசி ஜவ்வரிசி நேற்று ஊற வச்சோம் இல்லையா, ஓவர் நைட் ஊற வச்சோம், நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லா அரைச்சின்னு வந்துட்டேங்க. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். இப்போ நம்ம இது வந்து கலரணும். அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியெலாம் விட்டு எல்லாமே சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மாவு கலர்றதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டுருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டா கலரும் போது ஒட்டாமல் வரும். இப்போது நான் இந்த மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பெல்லாம் போட்டாச்சு ஆல்ரெடி. நல்லா சிம்லேயே வச்சுக்கலாம், அப்போ தான் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் கலரணும், அதனால் சிம்லேயே வச்சு கலரலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலரிட்டங்க. நல்லா இது மாவு நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடறேன். கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழியணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துட்டுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ போட்ட அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் சாறு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டும். அப்புறமா எடுத்து காட்டுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாவு நல்லா ஆறி எடுத்துங்க. நல்லா ஆறி இருக்குது. நான் இப்போ இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டுலாம். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த படியில் போட்டு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டை எல்லாமே ரெடிங்க. இப்போ புழியறதை எப்படி புழியறதுன்னு காட்டுறேன். இந்த ஒரே மாவு தாங்க. ஒரே மாவில் நம்ம வந்து அந்த ஓமப்பொடி வடாமும் பண்ணலாம், நீட்டு வடாமும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இது புழியறதுக்கு வெயிலே வேண்டாங்க, வீட்டுக்குள்ளேயே புழிஞ்சலாம். நான் இப்போ டைனிங் டேபிள் மேலே தான் இந்த மாதிரி ஷீட் போட்டுருக்கேன். நான் வீட்டுக்குள்ளேயே தான் புழியிறேன். வெயில் வேண்டாம், ஓவர் நைட் இது இருந்தாலே போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓமப்பொடி அச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க, எல்லாமே புழிஞ்சாச்சு. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே புழிஞ்சிடலாம். வெயில் வேண்டாம், காய வைக்கிறதுக்கும் வெயில் வேண்டாம், புழியறதுக்கும் வெயில் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக எல்லாமே புழிஞ்சாச்சு. இது வெத்த மிளகா போட்டுக்கணும், நல்லா ரெட்டு கலராக இருக்கும். இது நான் காரத்தால் புழிஞ்சிருக்கேங்க. இப்போ சாயந்தரத்துக்குள்ள நல்லா காஞ்சிரும். நான் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி காஞ்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிடுத்துங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நான் பொரித்து காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு எண்ணெய் வச்சுருக்கேன். நான் இப்போ பொரிச்சு காட்டுறேன். புழுங்கலரிசி வடம் ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா புரிஞ்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.